அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து தினார் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. கைது செய்யப்பட்டால் லைஃப் காலி. மிக முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம், அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து பால் பவுடர்களை கொண்டு செல்பவர்கள் எச்சரிக்கை. ஏர்போர்ட் சம்பந்தமான மிக முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தடையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ள த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட 8 பேரை குவைத் அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6 எகிப்தியர்கள் 2 குவைத்திகள் ஹவாலா பணப்பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் போது ரெட் ஹேண்டடாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 8 பேர் கைதான வீடியோவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. இது போன்ற குற்ற செயல்கள் தேசிய நலன்களுக்கு எதிரான குற்றங்களாகும் என்றும் பண மோசடி தொடர்பான 2013ஆம் ஆண்டின் 106 பிரிவின் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். நிதி அமைப்பை சட்டவிரோதமாக சுரண்ட முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க பேங்க் மூலமா மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க. அதை விட்டுட்டு உண்டியல் மூலமா இல்லீகலாக பணம் அனுப்பி பிடிபட்டால் அவ்வளவுதான், பணத்துக்கு பணமும் போச்சு, கடைசியில் குவைத் ஜெயில தான் வாழ்க்கை நடத்த வேண்டியதாக இருக்கும். அதுபோல இந்த உண்டியல் பண பரிமாற்றம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. உண்டியல் தொழில் செய்த குவைத்தியை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்களுடைய போட்டோவையும் உள்துறை அமைச்சகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளிப்படையாக போட்டிருக்காங்க. வெளிநாட்டு புரோக்கர்கள் சிக்கினால் அவ்வளவுதான், கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். அதனால சம்பள பணத்தை ஊருக்கு அனுப்புபவர்கள் லீகலா பேங்க் மூலமா மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க. அடுத்த தகவல், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பைக்கில் செய்யப்படும் டெலிவரிகள் அனைத்தும் மீண்டும் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது போக்குவரத்துறை மற்றும் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதாவது ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை பைக்கில் செய்யப்படும் அனைத்து விதமான டெலிவரிகளுக்கு த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் தடை விதித்திருந்தது. இப்போ கடுமையான கோடை காலம் குவைத்தில் முடிவுக்கு வரும் காரணத்தினால் மீண்டும் பழைய மாதிரி ஃபுல் டைம் பைக்கில் டெலிவரி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, குவைத்திலிருந்து ஊருக்கு போகும்போது குவைத் அரசால் மானியமாக வழங்கப்படும் பால் டின்களை கொண்டு போகலாமான்னு கேட்டிருக்காரு. அதாவது குவைத்துடைய சட்டப்படி குவைத் அரசால் ரேஷனில் வழங்கப்படும் பால் டின்னையோ ஆயில் கேன்களையோ அதர்ஷ் ஏஷ் இப்படி எதையும் விமானம் வழியாகவோ கப்பல் வழியாகவோ வாகனம் வழியாகவோ குவைத் பார்டரை விட்டு தாண்டி எடுத்து செல்வது என்பது சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. ஆனால் சில வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் பாய், ஹவுஸ் டபர், வீட்டு பணி பெண்கள் 2 வருஷம் முடிஞ்சு இந்தியா இலங்கை செல்லும் போது பால் டின்களை கொண்டு போறாங்க. இதுவும் தப்பு தாங்க. ஆனால் ஏர்போர்ட் அதிகாரிகள் சில டைமில் வந்து விட்டுருவாங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் செக் பண்ணும்போது யாராவது பிடிபட்டால் அப்போதான் பிரச்சனை வரும். அதனால் பால்டின்களை கொண்டு செல்பவர்கள் திர்பாலக் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 29,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 31,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 28,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 27,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 26,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 115 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 592 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 804 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.